ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை வீடியோ 3 இயர்ஸ் வித் அம்மா. இந்த வீடியோவில் அத்திப்பழம் வச்சு ஒரு கேக் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி பண்ணியிருக்கேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. வீட்டில் அத்திப்பழம் கொஞ்சம் நிறையவே இருந்ததுனால அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 6 பழம் போல் நல்லா பெரிய பழமாக பார்த்து எடுத்திருக்கேன். பழமும் பார்த்தீங்கன்னா நல்லா கனிஞ்சு இருந்தது. நல்ல பழுத்த பழமா இருந்ததுனால எனக்கு தோல் வந்துட்டு இந்த மாதிரி விரல் வச்சு பிக்கும் போதே ஈஸியாக வந்துட்டு அது பீல் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா பழத்துல இருந்துமே தோலை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனோ இல்ல ஒரு ஃபோக் வச்சோ நல்லா வந்துட்டு எல்லா பழத்தையுமே வந்துட்டு மேஷ் பண்ணி விட்டுறணும். பனானா கேக் பண்ணுவோம்ல, அதே சேம் கான்செப்ட் தான். பனானாக்கு பதிலாக இல்லை நான் வந்துட்டு அத்திப்பழம் சேர்த்திருக்கேன். பாருங்க, நல்லா வந்துட்டு மேஷ் பண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கனிஞ்சு இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணும்போது ஈஸியா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்ப இதுவே கொஞ்சம் காயா இருக்குன்னா மிக்சியில வந்துட்டு லைட்டா ஒரு பல்ஸ் போர்ட்ல கூட நம்ம ஊட்டி எடுத்துக்கலாம். இப்ப இந்த பழத்தோட வந்துட்டு ஒரு 4 முட்டை வந்துட்டு சேர்க்கிறேன். முட்டை கண்டிப்பா ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். கேக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். எதுவுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து சில்லுன்னு இருக்கக்கூடாது. எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு அத்திப்பழத்தையும் முட்டையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா வந்துட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பீட்டை வச்சு மிக்ஸ் பண்றேன். இந்த ரெட் கலர் பவுல் வந்துட்டு கொஞ்சம் சின்னதா இருந்ததுனால சுத்தி வர தெரிச்சது. ஸோ நான் வேற பவுலுக்கு மாத்திட்டு இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய 2 பேட்சா பிரிச்சு சேர்த்திருக்கேன். ஒரேடியா சேர்த்துறாம 2 பேட்சா பிரிச்சு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளேவர்லெஸ் ஆயில் தான் சேர்த்திருக்கேன். எந்த ஃபிளேவருமே இல்லாத ஆயில் தான் சேர்த்திருக்கேன். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து நல்லா பீட் பண்ணி அதை அப்படியே ஓரமா வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்க போறோம். மைதா இல்ல கோதுமை மாவு. அந்த கோதுமை மாவுல ஃபர்ஸ்ட் 1 கப்பை வந்துட்டு சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வர அந்த 1/2 கப்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு போடும்போது கேக்கோடைய பேட்டர் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். கேக்கோடைய அவுட்புட்மே பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா வரும். இப்ப நான் எல்லாமே ஜலிச்சு வச்சிருக்கேன். இப்ப இதுல இனிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்க்க போறேன். 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேக்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்துட்டு ஹெல்த்தியான இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். மைதாக்கு பதிலா கோதுமை, சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சக்கரை, இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹெல்த்தியான இன்கிரீடியன்ஸ் தான் சேர்த்திருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பீட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த எக் அண்ட் அத்திப்பழம் மிக்ஸ், அது கூட வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஜடிச்சு வச்சிருக்க மாவை சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு பீட்டர் என்னன்னு தெரியல, இந்த வாட்டி வந்துட்டு எனக்கு சுத்தி வர தெரிச்சுது. ஸோ நான் பீட்டர் எடுத்து அப்படியே ஓரமா வச்சுட்டு விஸ்க் வச்சே நான் வந்துட்டு நல்லா வந்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப கேக் பேட்டருடைய கன்சிஸ்டன்சி இதுதான், பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இன்கேஸ் இதை விட கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பிகாஸ் ஒரு கோதுமை மாவு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டா இருந்ததுனால இப்ப நான் வந்துட்டு கேக் டீன்ல 2 டீன் எடுத்திருக்கேன். 2 டீன்லயுமே வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணியிருக்கேன். கிரீஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் மாவையுமே வந்துட்டு 2 இதுல பிரிச்சு ஊத்திருக்கேன். ஒரேடியா வந்துட்டு ஃபுல்லா ஊத்தினோம்னா கேக் வந்துட்டு ரொம்ப பொங்கி கீழெல்லாம் வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால 2 டீன் யூஸ் பண்ணிட்டேன். என்னுடைய ஓவனுமே பாத்தீங்கன்னா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஓவன் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு குக்கர்லயே வந்துட்டு கீழே வந்து கல்லுப்பு போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அது உள்ள சின்னதா ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம வச்சிருக்க கேக் டின்னா உள்ள சேர்த்துட்டு வித்தவுட் விசில் அண்ட் கேஸ்கட் இல்லாம ஒரு 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 180 டிகிரி செல்சியஸ்ல பேக்கிங் மோட்ல ஒரு 30 மினிட்ஸ் வச்சிருக்கேன். 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு வந்துட்டு பேக் ஆயிடுச்சு. நான் ஒரு டவுட்ல தான் எடுத்து பார்த்தேன், எனக்கு வந்துட்டு பேக் ஆயிட்டு இருந்தது. ஒரு ஸ்பூனோடைய பேக் சைடோ இல்ல ஒரு கத்தியோ இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ நம்ம வந்துட்டு உள்ள இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது அது வந்துட்டு அந்த ஸ்டிக் வந்துட்டு நல்லா கிளியரா வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட கேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்துட்டு கம்ப்ளீட்டா நல்லா ஆற விட்டுட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள நல்லா ஆற விட்டுட்டு நான் இப்ப பாருங்க தொட்டு பார்க்க ரொம்ப செம்ம சாஃப்டா சூப்பரா வந்திருந்தது. இப்ப அதுல போட்டிருக்கேன் அந்த பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. நான் நிஜமா இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ சாஃப்டா, அவ்வளோ ஒரு பாருங்க உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்தது. இது வரைக்கும் நான் பேக் பண்ணதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக்கு, ரொம்ப அவுட்புட் செம்மையா வந்திருந்த கேக்குன்னா அது வந்துட்டு இதுதான். என் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அத்திப்பழம்னா சாப்பிடவே மாட்டாங்க. நான் வந்துட்டு இதுல வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். ஆனா அதை வந்துட்டு அவ்வளோ நல்லா சாப்பிட்டாங்க. இந்த கேக் வந்துட்டு அவ்வளோ நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஸ்நாக் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி வந்துட்டு எனக்கு ரொம்பவே இருந்தது. பாருங்க, இப்ப நான் பீஸ் போடுறேன். கொஞ்சம் கூட அந்த நைஃப்ல ஒட்டவே இல்லை, கத்தியில ஒட்டாம அவ்வளவு அழகா பீஸ் போட வருது. கத்தி எவ்வளவு சாஃப்டா உள்ள இறங்குது பாருங்க. மைதா இல்லாம, வெள்ளை சக்கரை இல்லாம, கோதுமை அண்ட் நாட்டு சக்கரை வச்சு செஞ்சிருக்கேன். இந்த கேக் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.
கேக் செய்யும்போது ஒரு விஷயம் என்னன்னா, எந்த பொருளுமே வந்துட்டு சூடாவோ, இல்ல கூலிங்காவோ இருக்கக்கூடாது. கண்டிப்பா எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அது வந்துட்டு கண்டிப்பா பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்